ஸ்டார்டிங்கில் 2 பேர் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கதை காமிக்கிறாங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு நடக்க முடியாமல் வந்துட்டுருக்கா. அவள் தான் நம்மளோட ஹீரோயின். ஸோ அங்கே உள்ள ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக ஓடி போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் உன்னோட ஒய்ஃப் இங்கே இருக்கேன், இப்போ தான் எனக்கு அபார்ஷன் ஆகிருக்கு, அதுக்குள்ளே நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கே, அடுத்த பொண்ணு கூட சேர்ந்துட்டுன்னு சொன்னதும் ஆல்ரெடி உன்ட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், உன்னை நான் லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த பொண்ணுமே இவர் என்ன உன்னை லவ் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறா, என்னதான் லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லை எல்லாத்தையும் பார்க்குறியான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வேகமாக ஓடி வந்துடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ வெளியே வந்து கார் வேறு சவுண்டு கேட்குது. அப்போ நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அங்கே சில பர்சன்ஸ்லாம் வர்றாங்க. வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டெல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ டைவர்ஸுமே வாங்க போகிறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கம்பெனிக்குமே உங்களோட தேவை அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே வாங்க அப்படின்றத சொன்னதும் நான் வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகலாம் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, இன்னும் உனக்கு டைவர்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ வந்துட்டு இன்னொரு பர்சனை தேட ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கணத்தில் அரைஞ்சி அங்கே அடித்து இழுத்துட்டு உள்ளே போயிடுறான். என்ன உனக்கு நான் பார்த்தாதா, இன்னும் வேறு ஆம்பளைங்க தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அவளை பாவத்தை போர்ஸ் பண்ண போகிறான். நல்ல வேலையாக அப்போ ஒரு ஃபோன் வந்துடுது, உங்கள் கான்ட்ராக்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அந்த பிரசிடண்ட்டை மீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, என்ன தப்பாயிருச்சு அப்படின்றத கேட்டதும் எனக்கு அந்த கான்ட்ராக்டில் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை இல்லை, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரி வந்து ஏதாச்சும் பண்ணால் தான் நான் வந்துட்டு அதை ஒத்துக்குவேன்னு சொல்கிறான். அப்போ அவன் தன்னோட ஒய்ஃபை நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் என் கூட நீ வந்தேன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிடுறா. நெக்ஸ்ட் டே பார்ட்டியில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வர சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்து சுற்றிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்காகவே இங்கே வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வயிற்று வந்துட்டு ஜூஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது வேணனே வந்துட்டு காலை வச்சு தடிக்கி மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்து அசிங்கம் பண்ணிடுறா. அப்போ அங்கே நம்ம அந்த பிரசிடண்ட்டுமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே இந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் வந்துட்டு அவ கூட வந்து நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் எப்படி நீ இப்படிலாம் பேசலாம் உன்னோட ஒய்ஃபை பற்றின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டாவே போகிறான். போயிட்டு வந்துட்டு சாரி கேட்குறான் இப்போ நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே உங்களை வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சான்ஸ் அவருக்கு கொடுத்துட்ருக்கீங்க, பேசாமல் டைவர்ஸ் வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் இது வந்து என்னோட ஃபேமிலி மேட்டர், இதை நான் பார்த்துக்குவேன், நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பிடிச்சாங்க அவங்க மதர்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி அபார்ஷன் பண்ண, எதுக்காக அப்படிலாம் பண்ண, எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டில் கூட உன்னால் கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கணும், இங்கேருந்து போயிடும், மூஞ்ச பையன் பார்க்க நான் வந்து விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து வேமா வந்து அவளை வந்து பிடிச்சிக்கிறான். எதையுமே சொல்ல விடாமல் நான் வந்து பேசிக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பி வச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவுக்கு பர்த்டே போல். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ வந்து கிஃப்ட்டை கொடுக்குறா. அதை பார்த்துட்டு வா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இவளா எதுவுமே கொடுக்கல அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவனுமே வந்துட்டு ஜாலரா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவங்க அம்மா கேட்டுட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கிள் அங்கே வர்றாரு. நானுமே உங்களுக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்து கொடுக்க போகிறப்ப இந்த கேவலமான கிஃப்டெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இதை நான் கையால் கூட தொட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேற நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ட்ராமா போடுதா இல்லை உண்மையானு தெரியல. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அவளோட ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, கூடிய சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், ஸோ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்துகிறான். அப்போ ஹீரோயின் நீ இப்போ பண்ணதுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீ ரீபே பண்ணி ஆகணும், அதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கிளை கூட்டிகிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே வந்து பிரசிடண்ட் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பார்ட்டி. அங்கே அந்த லென்னு பார்த்ததுமே இவன் வந்து அன்றைக்கி நம்ம பார்த்தமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். இவளுக்காகவா ஷூவை போயிட்டு நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ண, இவன் அவ்வளோ ஒருத்தா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அவரோட குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன்னு சொன்னதும் நீ வந்து அடுத்தவங்களோட குழந்தைய வளர்க்க போறியா, இவன் வந்துட்டு கன்சீவாக இருக்கானா, அதை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட குழந்தை அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான். பிரசிடண்ட் யாருன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
அங்கே நம்ம ஹீரோயின் வர்றா. பார்த்தா கூடவே இன்னொரு பொண்ணுமே வர்றா. அவள் தான் பிரசிடென்ட் போல். அப்போ அதை பார்த்துட்டு இவங்களுக்குலாம் வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அவளை பார்த்துட்டு இவளை வந்துட்டு நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி மடக்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினை இதான் என்னோட நியூ செக்ரட்டரின்னு சொல்லிட்டு அவள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா எல்லாருக்கிட்டேயுமே. அப்போ இவனுக்கு நல்ல ஐடியா வந்து தோணிட்டுருக்கு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற இவன் என்னடா அப்போ சாமி வந்து பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் அந்த பொண்ணேவும் உண்மைகள் எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே வந்துட்டு இவளை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண வச்சுட்டு இவள் வந்துட்டு சும்மா செக்ரட்டரி மாதிரி அங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கா போல். அவங்க ஹஸ்பண்ட் போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்ச தப்பு எல்லாமே, நான் உன்ட்ட டைவர்ஸ்லாம் பண்ண விரும்பலை, நான் வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நீ வந்துட்டு அவங்க கூட ஒரே ஒரு இப்போ எனக்கு வந்து மீட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு, அதனால் அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் அப்போ லின் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீ அவளை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு ஒழுங்காக அவர்கிட்ட விலகிருன்னு சொல்லிட்டு வேமா அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு போகிறா. அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லைன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போயிடுறா. அப்போ நீ வந்து என்ன ஐடியா பண்ணிகிட்ருக்க, என்னை ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அவகிட்ட வந்து இதெல்லாம் எதுக்காக வந்து நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான் உன்னை வந்துட்டு நான் ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். வீட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ அங்கே லின் வந்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறான். ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, ரொம்பவே தேங்க்ஸ் சொன்னதும் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாகவே இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளார்லாம் கொண்டு வந்துட்டு நான் நேற்று அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினேன்ல, நீங்கள் என்ன மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்றத கேட்டதும் அங்கே வந்து அவன் ரொம்ப கோவப்படுறான். உனக்கு எந்த பேச்சுமே தேவை கிடையாது, இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் பேசிட்டு கூப்பிடுறேன், நீ அடிக்கடி இப்படிலாம் ஒன்றும் வர தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அந்த பொக்கேயுமே அவன் கொடுத்துட்டு போனதுமே இப்போ நம்ம அந்த லின்ட்டை வந்துட்டு இந்த பொக்கேவை தூக்கி அங்கே டஸ்ட்பினில் போடு அப்படின்றத சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறா. அவனோட வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை சாப்பிட்றதுக்கு அவன் இன்வைட் பண்ணியிருக்கான் போல். அப்போ அவங்க அம்மா அவ்வளோதுக்கு இங்கே கூப்பிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தானா அவன் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்போல்லாம் ஒழுங்காகவே என்னை கவனிச்சுக்கிறது இல்லை, இப்போ என்னோட வயதுக்குள்ள பேபி இருக்குது, அதையுமே நீ அக்கறையே படமாட்டே அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அப்போ ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் வந்து என்னை வர சொன்ன, என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக அவள் வர சொன்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வாக் பண்ணிட்டு வரும்போது அங்கே லின் வர்றா. நீ எதுக்காக இப்போ என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் உன்னோட ஹஸ்பண்டோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பியிருக்கா அந்த ஜுவல்லரி வந்து கண்காட்சிக்காக, நம்ம போக வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் இல்லை கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அவங்க லின்மே அந்த கண்காட்சிக்கு போயிருக்காங்க. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு பெரிய ஐடியா ஒன்று பண்ணி அங்கே வந்துட்டு அந்த ஜுவல்லரியை வந்து திருடிடுறா. அந்த பாலி ஃபுல்லாமே நம்ம ஹீரோயின் மேலே விழுகிற மாதிரி அவள் ஏற்பாடு பண்ணிடுறா. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவ தான் திருடினா அப்படின்றத சொல்லிட்டு பழி போட்டதுமே போலீஸ்மே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலையை பண்ணுவேன்னு நான் நினச்ச கூட பார்க்கல, நீ தானே திருடுன்னு சொல்லிட்டு கோப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடறா. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் இந்த தப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய போகுது. ஏன்னா அங்கே சுற்றி வந்து கேமராஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே லின் லேப்டாப் கொண்டு வந்ததுமே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த ஜுவல்லரியை திருடுறத அவன் பார்த்துடுறான். பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாக எழுறான். என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சதுமே வேகமாக கையை உதறி விழுறான். கீழே போய் விழுந்து அப்படியே மயக்கமாக எழுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்துட்டு சாரி கேட்குற மாதிரி நடிச்சதுமே ஹீரோயின் கண்ணை சேர்ந்து வரைஞ்சிடுறா. அப்போ லின்மே வந்துட்டு அவனை பிடிச்சி அடித்து வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அடிச்சுட்டு நீ வந்துட்டு என்ன வாய் வார்த்தைக்கு எதுக்கு எடுத்தாலுமே நான் வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ என்ன கொடுக்குறது டைவர்ஸ், நான் கொடுக்குறேன் உனக்கு டைவர்ஸ் அப்படின்றத அவ சொல்றா. உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீ என்ன உன்னை வந்துட்டு செக்ரட்டரியாக இருந்துட்டு நீயே பிரசிடன்ட் நினச்சிக்கிட்டேயோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே கார்ட்ஸோட வந்துட்டு பிரசிடன்ட் சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே அவன் பயந்து போய் வேகமாக ஓடி போயிடுறான். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜீன் ஒரு பையன் வர்றான். பொக்கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃப்ளாரை வந்துட்டு கொண்டு வந்ததுமே அங்கே லின் பக்கத்தில் விட மாட்டான். அப்போ அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு அவன் மேலே லவ் இருக்கு போல். இவ பார்த்தா ரொம்ப ஜெலஸாகி போய் நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அவன் வந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே இவ போயிட்டு நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணிகிட்ருக்க, பட் அவள் ஆல்ரெடி மேரிடானவ, அவன் வந்துட்டு உன்னை லவ் பண்ண மாட்டான், நான் வந்து
வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவளை மட்டும் தான் பிடிக்கும் எப்பயுமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ இவளுக்கு ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் மேலேவும். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு அந்த ஜி ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கொடுத்துட்டு பேசினதுமே அங்கே லின்க்கு வந்துட்டு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவன் கையில் கொடுத்துட்டு போயிடுறா. அப்போ அங்கே சிஸ்டருமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உன்னால் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை தூக்கி அங்கே லின்ட்டை கொடுத்ததுமே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வந்து என்ன பண்ணால் வந்துட்டு எல்லாருமே இந்த என்னை நம்புவாங்க, எனக்கு வந்துட்டு எல்லாமே சொந்தமாகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஆஃபீஸில் ஒரு நியூ எம்ப்ளாயி வந்திருக்கான், நீ வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஆகணும்னு நானுமே நினைக்கிறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே நல்லா ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே லின்மே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவன் வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருப்பையும் போயிட்டு இருக்கும்போது அவனை அழிச்சு அங்கே மயக்கமாக்கி போட்டிருக்காங்க. தாத்தா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவள் ஹெல்ப் கேட்டிருக்கா. அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உன்னால தான் நான் இந்த நிலைமையில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தாத்தா அவங்க ஹாஸ்டலில் காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஏதோ பெரிய பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எல்லாத்தையுமே பறித்து அவளோட பேரில் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசினதுமே அவர் முடியாதுன்னு சொன்னதுமே இவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. அவனை கூட்டிகிட்டு வந்து அவங்க தாத்தாட்ட வந்துட்டு பேசினதுமே தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ பார்த்தா அந்த நர்ஸை வச்சு அங்கே தாத்தாவை தலகாணியை வச்சு கொலை பண்ணிடுறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிட்டு நடந்து சொன்னதுமே அவள் வேகமாக ஓடி வந்துட்டு அழுதுட்ருக்கா. தாத்தா என்னாச்சு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஆல்ரெடி அந்த நர்ஸ்ட்டை வந்துட்டு அவள் கால் பண்ணி எதையோ சொல்லி வச்சிட்டா போல, என்னோட சிஸ்டர் நேமை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிடிச்சிட்டு வரவுமே வந்து நீங்கள் தானே சொல்லி நான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் அழுததுமே அப்போ நீ தான் பண்ணையான்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நீ வந்துட்டு இவ்வளோ கேவலமாக போவே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினை காட்ஸை வச்சு பிடிக்க சொன்னதுமே ஹீரோயின் வேகமாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு லீன் கேட்டதுமே நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் நீ வந்துட்டு இங்கேருந்து ஓடிடு, நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அவன் போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பார்த்தா அவனை வந்து கத்தி வச்சு குத்திடுறாங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் வந்து கொலை பண்ண போகும்போது அங்கே ஜி வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றிடுறான். அங்கே லீனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த மெடிசன் வந்து நான் வச்சிருக்கேன் பார்த்தியா, இதை கொடுத்தோன்னா இப்போதைக்கு சரியாயிரும், நம்ம அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த மெடிசனை வந்து கொடுக்குறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் லின்னை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பேசின வேர்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜி வந்துட்டு ஏன் நீ இப்படி கவலைப்பட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு, என்னால் இப்போ வீட்டுக்கு போக முடியாது, என்னோட தாத்தாவோட ரூமில் போயிட்டு அங்கே ஒரு டைரி இருக்கும், அதை மட்டும் நீ என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவனுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே அந்த டைரியை வந்து அவள் எடுத்து பார்த்துட்ருக்கா. தாத்தா வந்து 70% சேல்ஸை வந்து இவளோட நேம் தான் எழுதியிருக்காரு, 30% தான் அவளோட நேமில் இருக்குது. நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஜி வந்துட்டு இங்கிட்டு போய் அவங்கள வந்துட்டு திசை திருப்பினதுமே ஹீரோயின் போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி அந்த டாக்குமெண்ட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேச்சு கொடுக்கும்போது பின்னாடி வந்துட்டு அவளை கத்தி வச்சு அங்கே குத்திடுறாங்க. அவள் அந்த இடத்துல மயக்கமே ஆயிடுறா. அங்கே எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அவள் தாத்தாவை கொலை பண்ணிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டா அப்படின்றத சொன்னதும் எங்களால் நம்ப முடியல, ஷூ வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணலைன்னா ஏன் இப்படி வந்து ஓடிட்டுருக்க போகிறா, நான் தான் இனிமேல் பிரசிடென்ட், நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயி கூட சேர்ந்துட்டு அவள் ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்கா. பிறகு அங்கே ஒரு பார்ட்டியில் நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஜி வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னோட சிஸ்டர் வந்துட்டு இப்போ தாத்தாவை கொலை பண்ணிட்டு போயிட்டா அப்படின்றத சொன்னதும் நான் வந்து அதை நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவள் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு உன்ட்ட சொல்லியிருப்பாள்ல, நான் கொலை பண்ணியிருந்தேன்னா இப்படி முன்னாடி போய் நின்றுட்டுருப்பேனா, எங்கேயாச்சும் போயிருக்க மாட்டேனா, நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, இதனால் நம்மளோட பிஸ்னஸ்மே கொஞ்சம் பெருசாக வளரும்ல அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் ஜி வந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் இக்னோர் பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படியாச்சும் அவனை வளச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆஃபீஸ்க்கு அங்கே ஜி நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பார்த்துட்டு ஃப்ளார்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட லவ்வை புரிஞ்சுக்க லேட் பண்ணிட்டேன், இப்போ நீ வந்து என்னை ஏற்றுக்குவேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அந்த எம்ப்ளாயி வந்துட்டு நீ தேவையில்லாமல் வந்துட்டு அவனை நம்பிட்டு ஏமாந்து போயிடாதான்னு சொன்னதும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பிடுறான். அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக ஜி அங்கே வீட்டுக்கு வர்றான். 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் தாத்தாவை கொலை பண்ண அந்த நர்ஸ் எங்கே அப்படின்றத அவன் கேட்டதுமே அவள் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவள் பார்த்த மயக்கமானதுமே சரி அந்த நர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவன் கேட்டதுமே எல்லாத்தையும் அவள் வாட்டு உளறி கொட்ட ஆரம்பிச்சிடுறா.
அப்புறம் அந்த எம்ப்ளாயி பார்த்தா அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி நான் தான் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பேசி வச்சிடுறான். போர்ட் மீட்டிங்கில் அதே மாதிரியே சொல்லணும்னு சொன்னதும் நெக்ஸ்ட் டே போர்ட் மீட்டிங்லேயுமே அவள் பிரசிடென்ட் ஆகிறத பற்றி கேட்டதும் உங்களுக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓட் பண்ண விரும்பலை, இவர் தான் ஆகணும்னு சொன்னதும் இந்த கம்பெனியே என்னோடது, அவன் எப்படி பிரசிடென்ட் ஆக்குவீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே லின் வந்துடுறான். லின் வந்துட்டு வேமா பிடிச்சி இவ்வளோ தள்ளி விட்டுட்டு எல்லாரும் தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அவளை பார்த்ததுமே இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ வந்துட்டு செத்து போயிட்டே இல்லை, எப்படி உயிரோட வந்து அப்படின்றத சொன்னதும் நீ அப்போ என்ன சாகிற நிலமையில விட்டுட்டு வந்தே இல்லையா, அப்போ ஜீதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்றத அவ சொல்கிறா. நிகழ்ச்சி பார்த்தா அவங்க சிஸ்டர் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கலந்து சேர்ந்து அரைஞ்சிட்டு இருக்கா. நீ வந்து என் கூட பிறந்தவளா இருந்துட்டு எப்படி எனக்கே இப்படி துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஏன்னா உன்னை வந்து நான் ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், எப்பயுமே தாத்தாவுமே ரொம்ப ஒன்று தான் லவ் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம பேரண்ட்ஸுமே அதே மாதிரி தான், நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜெய்மே பார்த்தா ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அப்படின்றத சொன்னதும் எப்படி இவ்வளோ மாசமா மாறினேன்னு எனக்கு தெரியல, இவளை இங்கேருந்து இழுத்துட்டு போயிருங்க அப்படின்றத அந்த காட்ஸ்ட சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்து நம்ம ஹீரோயினை வந்து பிரசிடென்ட் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. இவளுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்ப உல்ட்டாவாக அவன் வாட்டு பேசிகிட்டு இருக்கான். இன்னும் அதெல்லாம் கேட்டுட்டு கோவமாயிட்டு அவனை அடித்து வெளியே துரத்தி விட்டுறான். அப்போ அங்கே வந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிருன்னு சொன்னதும் அங்கேருந்து அவனுமே ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே காரை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினையும் அங்கே ஜியுமே சேர்ந்துட்டு அங்கே கடத்திட்டு போய் கட்டி வச்சிருக்காங்க. ஒழுங்காக பணம் நிறைய எனக்கு வேணும், ஒழுங்காக கொண்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் பணத்தை கொண்டு வரவும் என்ன கொஞ்சமாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். மிச்ச பணம்லாம் காரில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே லின் வந்து அவனை அடித்து போட்டுட்டு அந்த கத்தியை எடுத்து அங்கே அவங்க கையெல்லாம் வந்து கட்டி விட்டுட்டு இருக்கான். பார்த்தா வேமா எந்திரிச்சு அவன் இந்த கத்தியை வச்சு வந்து அவனை வந்து குத்திடுறான். அப்போ அவன் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்து எப்படியோ அவனை வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஜிக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது நல்லாவே, நீ என்ன அங்கே ஸோ வந்து லவ் பண்ணிட்டுருக்கே அப்படின்றத கேட்டதுமே அங்கே வேமா அவள் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு வெளியே போயிட்டு நீ வந்து உண்மையை சொல்லு, என்ன லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டதும் ஆமாம் நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படின்னா ஏன் ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொன்னதும் அவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம அப்படின்னா அதுக்கு வந்து ஐடியா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி முன்னாடி வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பட் எதுவுமே பண்ண முடிய மாட்டுது. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு மசாஜெலாம் வேறு பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பார்த்தா வயிற்றை பற்றியே எரிஞ்சிட்ருக்கு. பட் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அப்பயுமே வந்துட்டு எதுவும் பேச மாட்டான். அப்போ அவன் அங்கேருந்து போனதுமே நம்மளோட பிளான் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கான். பட் என்ன வந்துட்டு பேச தான் மாட்டான் அப்படின்றத சொன்னதும் அவன் கண்டிப்பாக இந்த டைம் பேசுவான் அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இந்த என்னோட வெட்டிங் கார்டு வெட்டிங் கண்டிப்பாக வந்துடும்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெட்டிங் டே அன்னைக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு உள்ளே போகிறான். இப்போ கண்டிப்பாக வருவான் அவன் நாங்கள் ஜி கேட்டதுமே கண்டிப்பாக அவன் வந்துடுவான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது வேகமாக வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்றைக்கி ஒன்று எனக்கு மேரேஜ் இல்லைப்பா, உனக்கு தான் மேரேஜ், இந்த ரிங்கை போட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரிங்கை கொடுத்ததுமே வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொல்கிறா. உடனே ரிங்கை போட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக வந்துட்டு ரெண்டு பேருமே எப்படியோ ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.